பாதுகாப்போம் அரசமைப்பு சட்டத்தை சுயேட்சையான அமைப்புகளை மோடி அரசின் தாக்குதலில் இருந்து பாதுகாப்போம். கேஜ்ரிவாலை உடனடியாக விடுதலை செய். பழிவாங்கால் பழிவாங்கும் நடவடிக்கையை கைவிடு. பழிவாங்காதே. நான் சார்ந்த இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான சுப்பிரமணி உள்ளிட்ட அனைத்து தோழர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இது ஒரு முக்கியமான நாள். நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டே என்று சொல்வார்கள், தேசிய புள்ளிவிவர நாள் என்று சொல்வார்கள். வாழ்க்கையிலே எல்லோரும் பொய் சொல்கிறார்கள், அவரவர் தகுதிக்கேற்றார் போல் பொய் சொல்கிறார்கள். ஒரு கவிஞன் பொய் சொன்னால் அதற்கு பேர் கற்பனை, ஒரு பத்திரிகைக்காரன் பொய் சொன்னால் அதற்கு பேர் பரபரப்பான செய்தி, ஒரு போலீஸ் பொய் சொன்னால் அதுக்கு பேர் சாட்சியம், என்னை போன்ற வழக்கறிஞர் பொய் சொன்னால் அதற்கு பேர் வாத திறமை. ஆனால் இந்த நாட்டிலே பிரைம் மினிஸ்டர் மோடி சொன்னால் அதுக்கு பேர் புள்ளி விவரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதையே அமித்ஷா அவர்கள் சொன்னார், அது ஒரு ராஜதந்திரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த நிலைமையிலே தான் தலைநகர் சென்னையிலே கேஜ்ரிவாலை இன்றைக்கு கைது செய்தது முறையான செயல் அல்ல, இது ஒரு ஜனநாயகத்தினுடைய அட்டூழியம், உச்சகட்ட அட்டூழியம் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நாடு முழுவதும் ஆம் ஆத்மி கட்சிகளால் இன்றைக்கு நடத்தப்படுகிறது. ஜனநாயகத்துடைய மாண்பே ரைட் டு டிஸ்கஸ், ரைட் டு டிஃபர், ரைட் டு டிபேட் என்பதுதான். ஆனால் இன்றைக்கு பேச்சுரிமை என்பது நசுக்கப்படுகின்ற ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஊருக்குத்தானடி உபதேசம் உனக்கு இல்லடி கண்ணே என்பதை போல 50 வருடத்திற்கு முன்னால் 76ஆம் ஆண்டு இதே நாளிலே எமர்ஜென்சி வந்தது, இது ஒரு கொடுமையான நாள் என்று முதல் நாளிலே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அதைவிட இந்த 10 ஆண்டு காலம் இடியையும் சிபிஐயையும் அதை போலவே சர்சார்பு அமைப்புகளையும் இன்றைக்கு தவறான முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, இது போன்ற அமைப்புகளை எல்லாம் இன்றைக்கு ஒரு டூலாக பயன்படுத்தக்கூடாது, அரசியல் கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் விசா சட்டத்தை கொண்டு வரும்போது இதைதான் சொன்னார்கள். எதற்காக இந்த சட்டம் என்று கேட்டார்கள். இட் இஸ் ஒன்லி டு செக் ஃபாய்டர்ஸ், பிளாக் மார்க்கெட்டர்ஸ் அண்ட் டாக்ஸ் எவேடர்ஸ் என்று சொன்னார்கள். ஆனால் என்ன நடந்ததோ அதுதான் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதும் நடந்திருக்கிறது. ஒன்லி பொலிட்டிக்கல் அன்டிசரபிள்ஸ் were rounded up. அரசியலே தனக்கு ஆகாதவன் பிடிக்காதவன் இவர்கள் மீதுதான் அந்த சட்டம் பாய்ந்திருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் மார்ச் 16ஆம் தேதி இன்றைக்கு அறிவிப்பு கொடுக்கிறது. அறிவிப்பு கொடுத்த பிறகு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டது. அமலுக்கு வந்துவிட்ட பிறகு மரியாதைக்குரிய முதல்வர் கேஜ்ரிவாலை கைது செய்கிறார்கள் என்று சொன்னால் சட்டம் என்பது இன்றைக்கு கருப்பு வண்ண வரிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு காகித குப்பையாகிவிட்டது என்பதைத்தான் நிரூபணம் செய்கிறது. மார்ச் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்ட கேஜ்ரிவாலுக்கு 2 மாதத்திலே இன்றைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆனால் 2004 அவர்கள் கூட்டணியிலே இருந்த டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே பரேலியிலே ஒரு மருத்துவக் கல்லூரியிலே, மத்திய பிரதேசம் இன்டெக்ஸிலே ஒரு மருத்துவக் கல்லூரியும் கொடுத்ததிலே மாபெரும் ஊழல் என்று இதே சிபிஐ வழக்கு போட்டு பல 10 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுதுதான் சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் கெஜ்ரிவால் அவர்கள் இந்தியா கூட்டணியிலே முதன்மை வகிக்கிறார் என்பதற்காக, அவர்களை அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இன்றைக்கு தற்சார்பு அமைப்புகளை எல்லாம் இன்றைக்கு தவறான முறையிலே பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த அராஜகை எதிர்த்து இன்றைக்கு போராட முன் வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆம் ஆத்மிக்கு வந்தது, நாளைக்கு எந்த இயக்கத்திற்கும் வரலாம் என்கின்ற அந்த சூழ்நிலையிலே நம்முடைய உரிமை பதாகையினை தூக்கி பிடிக்க வேண்டிய அந்த நிலைமையிலே தான் வெட்டட்டும் கூர்வாட்கள் பகையை நோக்கி, வெடிக்கட்டும் அதிர்வேட்டு போர் முழக்கம், எட்டட்டும் நெடுவான ஈட்டி கொடுத்தோம். நன்றி, வணக்கம். முகத்திரையை கிழிப்போம், முகத்திரையை கிழிப்போம், முகத்திரையை கிழிப்போம், முகத்திரையை கிழிப்போம்.
விடுதலை செய் கெஜ்ரிவாலை விடுதலை செய் விடுதலை செய் கெஜ்ரிவாலை விடுதலை செய் பயப்படாதே இந்தியா கூட்டணியை கண்டு பயப்படாதே இந்தியா கூட்டணியை கண்டு பயப்படாதே. டெல்லியினுடைய முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கடந்த 3 மாதமாக டெல்லி சிறைச்சாலையில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இடையில் தேர்தல் நேரத்தில் ஒரு இடைக்கால பிணை கொடுத்து தேர்தல் பிரச்சாரத்திற்கு நீதிமன்றமே அழைத்த காரணத்தால் வழங்கிய காரணத்தால் அந்த பிரச்சாரம் பண்ணார். மீண்டும் அவரை கைது செய்து திகார் சிறையில் அடைத்தார்கள். அது அமலாக்கத்துறை பண்ணுச்சு. இப்போ சிபிஐ ஒருத்தர் ஜெயிலில் இருக்கும்போதே இன்னொரு தடவை போய் அரசு கைது பண்ணுறது, இப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா மோடிக்கு பயம் வந்துருச்சுங்க. மோடி பாராளுமன்ற தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த இந்தியா கூட்டணி பிரச்சாரம் வலுவாக இருக்குன்னு பயந்துட்டாங்க. பயந்து இவருடைய வியூகங்களை மோடியால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ராகுல் அவர்களுடைய வியூகமும் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் தலைவர்களுடைய வியூகங்கள் ஒரு மிக பெரும் படையாக புறப்பட்டது. அவர்களால் எதிர்கொள்ள முடியாமல் இந்த தேர்தலை எதிர்கொண்டு மெஜாரிட்டி இல்லாமல் சொல்லப்போனால் பின்புறமாக கொல்லைப்புற ஆட்சியை தான் நீங்கள் நடத்திருக்கிறாங்க. ஒரு மைனாரிட்டி ஆட்சியை நடத்துகிறாங்க. ஆனால் அவர்களுடைய புத்தி போல 10 வருடமாக இந்திய மக்களை ஏமாற்றி கொண்டே இருந்தார்கள். மதங்களை வைத்தும் ஜாதிகளை வைத்தும் கார்ப்பரேட் முதலாளிகளை வைத்தும் அவர்களை வைத்து கொள்ளையடிக்கின்ற ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கின்ற வேலையை தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக செய்தவர்கள் இந்த முறை மிகப்பெரிய பாடத்தை இந்திய மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் உத்தரப்பிரதேசத்தில் அவர் நம்பிக்கொண்டிருந்த உத்தரப்பிரதேசத்திலே தோற்று போயிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் மதங்களை வைத்து தேர்தல் வியூகத்தை அமைக்கக்கூடியவர்கள் ராமர் கோயில் இருக்கிற இடத்திலேயே தோல்வியை கண்டிருக்கிறார்கள். நாங்கள் டெல்லியில் தொடப்பதாலேயே அடிச்சிருக்கிறோம். பஞ்சாபில் எல்லா இடங்கள்லையும் அவர்கள் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு குஜராத்தில் அவர்களுடைய கோட்டைக்கே போய் கிட்டத்தட்ட 43 லட்சம் வாக்குகளை அங்கே நாங்கள் பெற்றவங்க. இதையெல்லாம் பார்த்து பயந்து போய் பாராளுமன்ற தேர்தலில் முடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொய் வழக்கு, இது வரைக்கும் ஆதாரமே இல்லைங்க. இந்த 100 கோடி ரூபாய் எங்கன்னு கேளுங்க. அந்த எடுத்து எங்கே கொண்டு போய் இந்த சிபிஐயும் அமலாக்கத்துறை எங்கே வச்சுருக்கிறீங்க? நீங்கள் தான் அந்த 100 கோடி ரூபாயை வாங்கியிருக்கிறீங்க. இங்கே அதுக்கு இருந்திருந்தால் எடுத்து கொடுங்க, எங்கே ஆதாரம்னு. ஆக இது போல் பொய் குற்றச்சாட்டு இதே சிபிஐயும் இதே அமலாக்கத்துறையும் டெல்லி நீதிமன்றத்துக்கு எங்களிடம் ஆதாரம் இல்லை என்று சொன்னவர்கள் தான் இவர்கள். இல்லை சொல்லிவிட்டு இப்போ திரும்ப மீண்டும் எங்களிடம் ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர இதுவரை அதை வெளியே கொண்டு வரல. என்ன அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எங்கே அந்த பிடிப்பட்ட 100 கோடி எங்கே? இதை தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். பிடிச்சிங்கல்ல, எங்கே வச்சுருக்க, யார்கிட்ட இருக்குன்னாலும் சொல்லுங்கள். இந்த கேள்வி கேட்குறோம். இது மீண்டும் இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான வேலையை செய்கிறாங்க. ஆக இது எல்லாரும் நினைக்கிறாங்க இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் எல்லாம் இன்றைக்கி எல்லாம் ஒன்றிணைஞ்சு போராடுறோம். இது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கானது மட்டும் அல்ல. இது இந்தியாவை யாரை வேணால் நாளைக்கு சித்தாராமையாவுக்கு இந்த பிரச்சனை வரலாம். ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருக்கிறவரையே கொண்டு போய் உள்ளே போடும்போது மற்றவங்களை தொடுவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஆக இது தமிழக முதலமைச்சர் அவர்களும் எல்லாருமே இன்றைக்கி கண்டிக்கிறாங்க. ஆக இன்றைக்கி ஆம் ஆத்மி கட்சி இதை கண்டித்து இந்தியா முழுக்கவும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். டெல்லியில் இதே நேரம் இன்றைக்கி சிபிஐ நீதிமன்றத்திற்கு, ஏன்னா அது தலையெல்லாம் முண்டமாக விளங்கி கொண்டிருக்கின்ற சிபிஐ, அது பிஜேபி தான் அதுக்கு தலை. ஆக அவர்கள் போடுகின்ற உத்தரவுகளை நடத்தி கொண்டிருக்கிற இந்த பிஜேபியை கண்டித்து, அவர்கள் ஏவி விடுகின்ற இந்த சிபிஐ கண்டித்து இன்றைக்கி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த திரு கனகராஜ் அவர்கள், இந்திய தேசிய காங்கிரஸை கட்சியை சார்ந்த திரு ராம்மோகன் அவர்கள், திரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அன்பிற்குரிய வழக்கறிஞர் அந்திரிதாஸ் அவர்கள் மற்றும் ஏராளமான திரு எம்எல் ரவி அவர்கள் பலர் இங்கே கலந்துக்கிட்டு இந்த கண்டன குரல் எழுப்பியிருக்கிறார்கள். கண்டிப்பாக இது நிச்சயம் கெஜ்ரிவால் அவர்களை விடுதலை செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது, தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம்.
பொய் வழக்கு போடாதே பொய் வழக்கு போடாதே கேஜ்ரிவாலை விடுதலை செய் வெல்லட்டும் போடாதே பொய் வழக்கு போடாதே மோடி அரசே உடனே நிறுத்து பழி வாங்கல் நடவடிக்கைகளை உடனே நிறுத்து ஜனநாயகம் காப்போம் போடாதே பொய் வழக்கு போடாதே